ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஸ்கிரீமை பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பார்த்தோம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நம்ம ஹெல்த்தியா தான் பண்ணியிருக்கோம். ரோபோஸ்ட் வாழைப்பழமும் பீனர் பட்டரும் வச்சு தான் செஞ்சிருக்கோம். பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. அதெல்லாம் கடிச்சு சாப்பிடும்போது கிரீமியா இருக்கும். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். நீங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஒரு சைடு நான் கடிச்சு காட்டுறேன், எவ்வளோ ஒரு கிரீமியா இருக்கு பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிரீமியா இருக்கு பாத்தீங்களா? டேஸ்ட் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம சூப்பரான வீட்லயே ஒரு ஹெல்த்தியான சாக்கோபர் ஐஸ்கிரீம் தான் செய்ய போறோம். அதுவும் ஒரு சூப்பரான டேஸ்ட்ல தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையல்ல நம்ம சாக்கோபர் ஐஸ்கிரீம் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஐஸ்கிரீம் பண்றதுக்கு 250 கிராம் கப்ல 2 கப்பு நல்லா தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க. இப்போ நம்ம துருவி எடுத்துருக்க தேங்காவை மிக்சர் எடுத்துக்கோங்க. நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கோங்க தேங்காவை மிக்சி ஜாருக்குள்ள மாத்திக்கோங்க. மிக்சி ஜாருக்கு மாற்றி கொடுத்துட்டு 250 கிராம் கப்ல 2 கப்பு தேங்காவுக்கு நீங்க அளந்து எடுத்த அதே கப்புல 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. நமக்கு கெட்டியான தேங்காய் பால் தான் வேணும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம தேங்காய் பால் வடிகட்டும் பார்த்தீங்களா, ஜல்லடை வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வந்துருக்கோம்ல, மாற்றிக்கோங்க. நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கெட்டியான தேங்காய் பால் கிடைக்கும். சேர்த்துட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலை நல்லா பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ மாற்றி வச்சுக்கோங்க. ரோபஸ்ட் பழம் 7 பழம் எடுத்துருக்கேன். 7 பழத்தை இதை கொடுங்க. இந்த தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நம்ம தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, ரோபஸ்ட் பழத்தை உள்ள சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நான் பீனர் பட்டம் தான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பால் பொடி எடுத்துருக்கேன். இவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க. பால் பொடியை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல, தேங்காய் பால் உள்ள சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட் பார்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்த ரோபோஸ் லிக்விட் இந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இப்படி மாற்றி வச்சுக்கோங்க. இந்த ஐஸ் பண்ணுறதுக்கு ஐஸ் மோல்டர் எடுத்துருக்கேன். இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஓட்டையில் இந்த மாதிரி ஐஸ் கியூப்பை இந்த அளவுக்கு போதும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. அளவுக்கு நல்லா சேர்த்து கொடுத்துட்டு குச்செல்லாம் கரெக்டாக நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல, இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு இது ஒரு 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சு 5 மணி நேரம் எடுக்கும்போது நல்லா செட் ஆகி வந்திருக்கும். இப்போ 5 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் மாற்றிக்கோங்க. 100 கிராம் சாக்லேட் எடுத்துருக்கேன். டார்க் சாக்லேட் தான் இருக்குது. இது நடுவில் நட்ஸ் இருக்குது. இந்த சாக்லேட்டை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் டார்க் சாக்லேட்டு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம இருக்கிற சாக்லேட்லாம் உடச்சி எடுத்துட்டோம். இப்போ உடச்ச சாக்லேட்டை இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இந்த பவுலில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம சாக்லேட்டை மெல்ட் ஆக்கி தான் எடுக்க போகிறோம். அதனால தான் இந்த பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ சாக்லேட் மெல்ட் ஆக்கி எடுக்கிறதுக்கு இங்கே பாருங்க, பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? எடுத்து பவுலை இல்லை இறக்கி கொடுத்துக்கோங்க. நீங்கள் இறக்கி கொடுக்கும்போது தண்ணி இந்த பாத்திரத்தோட தொடக்கூடாது. இது மாதிரி தொடாமல் இறக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி நல்லா உருகி வரும். அதை வரையில இது மாதிரி கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. எனக்கு கண்ணாடி பாத்திரம் வச்சிருந்தாலும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனால மாத்திட்டு நான் கேக் ட்ரே எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேக் ட்ரேல நம்ம எடுத்த சாக்லேட்டை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சாக்லேட்டை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் இது மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. சாக்லேட் நல்லா உருகி வரும். இப்போ பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா உருக ஆரம்பிச்சது பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா அது உருகி வந்துடும். நான் ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து சேர்த்ததுனால மட்டும்தான் இவ்வளோ நேரம் எடுக்குது. நீங்கள் வெளில வச்சிருந்த சாக்லேட் சேர்த்தீங்கன்னா சட்டுன்னு உருகி வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டி கொடுத்து நல்லா லிக்விட் மாதிரி ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம சாக்லேட்டு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. இப்போ நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து போனதோட வாசனை சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சேர்த்து கொடுத்துட்டு நெய் சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி பிடிக்கிற ஒரு இது வச்சு கிண்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிண்டுறதுக்கு வரும். அங்கே பாருங்க,
இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ரொம்ப கெட்டியா இருக்கு பாத்தீங்களா, நமக்கு இவ்வளவு கெட்டியா தேவையில்லை. லூசா இருந்தா தான் நல்லா ஐஸ்ல நமக்கு பிடிக்கும். ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாவே பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு இங்க பாருங்க, சாக்லேட்டை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்தீங்கன்னா நல்லா லிக்விடு பார்த்துக்கு வரும். கைவிடாம நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. பாருங்க, பால் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா லிக்விடு பார்த்து இருக்குது பாத்தீங்களா, இங்க பாருங்க. இதுக்குள்ள நட்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இது மாதிரி தெரியுது. நட்ஸ் இல்லைன்னா அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா தெரியும். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நமக்கு லிக்விடா இது மட்டும் இந்த அளவுக்கு போதும். இதுக்கப்புறமேல இன்னும் நல்லா மெல்ட் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப லூஸா போயிடும். இப்ப இறக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நான் மெல்ட் பண்ணி எடுத்து வந்த சாக்லேட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறிடுச்சு. 5 நிமிஷத்துல லைட்டா நல்லாவே ஆறிடுச்சு. இப்ப நல்லா ஆறி இருக்கிற சாக்லேட்டை இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சுக்கோங்க. நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வந்துற சாக்லேட்டை இந்த கண்ணாடி கிளாஸுக்கு மாத்திக்கோங்க. நீங்க மாத்தும் போது ஃபுல்லா மாத்தக்கூடாது. இது ஒரு பாதி வரி தான் இருக்கணும். அப்பதான் நம்ம ஐஸ் உள்ள விடும்போது நிறைஞ்சு கீழே வராம இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. கிளாஸ்ல சேர்த்து கொடுத்துட்டு கிளாஸ்ல இருக்கிற சாக்லேட்டை மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம ஃப்ரீசர்ல வச்ச ஐஸ் எந்த அளவுக்கு நல்லா செட் ஆகி வந்திருக்கு பாத்தீங்களா, எடுக்கிறதுக்கும் அவ்வளவு ஈஸியா வரும். இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க எடுத்தனாவே போதும். இங்க பாருங்க, வெள்ள அந்த அளவுக்கு ஈஸியா வரும். பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா கிரீமியா இருக்கு பாத்தீங்களா. இங்க பாருங்க, இப்ப இந்த ஐஸை வெளில எடுத்துட்டு நம்ம சாக்லேட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த சாக்லேட்ல ஐஸே இங்க பாருங்க இந்த மாதிரி முக்கிய எடுத்துக்கோங்க. பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா கூட்டாய் வந்துருக்கு பாத்தீங்களா. இருக்கிற 4 ஐஸும் இதே மாதிரி சாக்லேட்ல முக்கிய எடுத்துக்கோங்க. எடுத்த அடுத்த செகண்ட் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டோம் அந்த ஐஸுங்க பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. கடிச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம பீனர் பட்டரும் ரோபஸ் வாழைப்பழமும் வச்சுதான் செஞ்சோம். இந்த ஐஸை பார்க்கவே எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.